நோயோடு ஆதாமை படைக்கல. தேவனை வெறுமையாக அவனை விடலை, கொண்டு வந்து நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அவனுக்கு வேலையை கொடுத்தார், சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், நல்ல துணையை கொடுத்தார், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் கொடுத்தார், எல்லாம் சொல்லியும் கொடுத்தார் இல்லையா? இதெல்லாம் ஏதேன் தோட்ட ஆசீர்வாதம். போன வாரத்திலலாம் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், சபை ஏதேன் தோட்டத்துக்கு நேராக நடத்த போகிறேன். உங்களுக்கு வேலை பிரச்சனை இருக்காது, உணவு பிரச்சனை இருக்காது, உடல் சுகவீன பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு கை நிறைய உங்களுக்கு பிரயாசத்தின் பலனை நீங்கள் புசிப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்குவார். துணை இன்று வினையாக இருந்தாலும் அது ஏதேன் தோட்டக்குள்ளே இருந்தால் மாறிடும். அந்த அம்மாவை மாற்றிடாதீங்க, அம்மாவே மாறிடும். ஐயாவை மாற்றிடாதீங்க, ஐயாவே மாறிடுவார். புதிய சிச்சின்னு சொல்லிட்டு புதுசாக என்ன புஷ்ணம் வந்துட போகிறீங்க? பொல்லாத காரியம் அது. பாஸ்டர் தான் சொன்னார், புதுசாக வருது, எல்லாம் புதுசாக வருதுன்னு. பழைய ஜீவியம் அது. புதுசாக உங்களுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி தரார். வாழ்வு பிரச்சனை, பிளம்பர் மாதிரி பேச நினைக்க வேணாம். வாழ்வு பிரச்சனை, கனெக்ஷன் பிரச்சனை, இங்கே இப்போ அடைக்குதா இங்கே அடைக்குது, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். கல்லான இருந்து எடுத்து போட்டு சாத்தியான இடத்தை மாற செய்கிற தேவன் நம் தேவன். கிறிஸ்துக்குள் இருந்தால் ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். This is something kingdom supply. This is kingdom advance. It's a kingdom provision. Unless you follow the principles of kingdom, you cannot enjoy the provision of the kingdom. Mind that. There is no sickness in the kingdom of God. There is no drought. There is all abundant. It's all abundant blessing. But it's all conditional. You need to eat only this. You are restricted for certain things. You are allowed, entitled to enjoy the rest of the things. Abiding to the principles of kingdom, you have all liberty to go around and come back. There is no restriction. You have freedom, but you cannot able to overdo things. If you overdo things, you have to wind up total show and get out of the place where God has planted you. இது யார் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டார். அந்த பேட்டர்ன் வேறு. இது ராஜ்யத்துக்குள்ளே வர பொழுது ஜெபங்கள் கேட்கப்படாதுயா, எழுதி வச்சுக்கோங்க. ஏன் கேட்கப்படாது? நடைகளை தான் பார்ப்பார். நடைகளை வச்சு ஜெபங்கள் தானாக பதில் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வசனத்தின்படி பார்த்தா கூட நம்ம எல்லாம் கடன் பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுவோம், பண்ணியிருக்கோம், கர்த்தர் கேட்டிருக்கிறார், கொடுத்துருக்கிறார், சாட்சி சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு காணிக்கையும் கொடுத்துருக்குறீங்க, சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்யம் முதல் 3 வருஷத்தில் ராஜ்யத்தை பற்றியே சொல்கிறார். பண்டங்களில் உள்ள பரமபிதாவே, ராஜ்யம் வருவதாக, நாமும் பரிசுத்தப்படுவதாக. நீங்கள் உடனே இப்படி போட்டுறாதீங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், முடிக்க போகிறாருன்னு நினச்சிக்க போகிறீங்க. எல்லாம் அன்ன ஆகாரம்லாம் வருது ஜெபத்தில், சோதனை எல்லாம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும். இப்போ இந்த இடம் வந்தப்போ அப்படியே ஸ்பீட் பிரேக்கரில் 3 ஸ்பீட் பிரேக்கர் போச்சுன்னா எப்படி இருக்கும்? வண்டி நிறுத்தி போனோம். போயினே இருக்க ரோட்டில் 3 ஸ்பீக்கர் வச்சோ தூக்கி போட்டால் மாதிரி ஆச்சு எனக்கு. ராஜ்யத்தினுடைய ஜெபத்தை பார்த்தா நமக்கு கடங்காரன் இருக்கிறான். அதாவது நான் கடங்காரனா இல்லை, நானே மன்னிச்சு கொடுக்குற அளவுக்கு கடங்காரன் இருக்கான். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளோ இருக்குது. சாப்பாடு அது வேறு மாதிரி சாப்பாடு. இங்கே சாப்பாடு நம்ம தீர்மானிக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே சக்கரங்கள் எதிர்மறையாக சொல்ல ஆரம்பிக்குது. Try to accept what God wants you to have in your life. It covers all the topics, all the prayer requests in your life. Try to accept what God has given you as a provision. Accept God's provision in your life. Rest of the purpose will be served in your life. You will not have more prayer requests to pray for things. If you have the rich acceptance, it's done for you. ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் கொடுக்கறது நன்மை தான். தீமை கர்த்தர் காண்றதே இல்லை. நானாக தேடி கொண்டு போகிற பொழுது அதில் 1008 பிரச்சனைகள் நான் ரொம்ப டேமேஜ் ஆகிடுவேன். அதை ரிப்பேர் பண்ணணும், அதை டிங்கரிங் பார்க்கணும், அதை பழுது பார்க்கணும், அதை பட்டி பார்க்கணும், அதை பெயிண்ட் அடிக்கணும், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அது புதிய காமிச்சிடும். ஆர்டிஃபிஷியல் இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தான் நிறைய மரியாதை இருக்குது. ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்கணும். Please understand, intelligence, the definition for intelligence is you're expert in one particular trade or department or a concept. Brilliant is something you are intelligent in many aspects, many concepts of living. நல்லா புரிந்து கொள்ளுங்க.
இந்த செயற்கை நுண்ணறிவெல்லாம் அது வேறு டாப்பிக்கு, வேறு ஜனங்களுக்கு. நமக்கு ஆவிக்குரிய அறிவு, ஞானம், அந்த ஞானம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஞானம் சம்மந்தப்பட்ட இடம். நீங்கள் சும்மா வாங்கிட்டீங்களா, 2 சென்ட் லேண்டு வாங்கி காட்டுங்களேன் பார்க்கலாம், அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அது இல்லைன்னா எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. ஏன் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கனாக்கா, நமக்கு ராஜ்யத்தினுடைய ஞானம் குறைந்து இருக்கிறது. அதனாலே அஞ்ஞானிகள் எழும்பி பேசுகிற அளவுக்கு, புறஜாதிகள் எழும்பி பேசுகிற அளவுக்கு ஆகிவிட்டது. இந்த இடத்துல எசேக்கியாவை கர்த்தர் சாட்சியாக நிறுத்த விரும்பினார். இது மிகப்பெரிய சாட்சி. யோசுவாவின் காலத்தில் இந்த சூரிய பாகை, அந்த சூரியனை சந்திரன் வராமல் போச்சு. அதோட எசேக்கியா காலத்தில் தான் அது நடந்துச்சு. அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். அதுக்கு தான் கர்த்தர் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்தார். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்துல சில பிரச்சனைகள் மனுஷனுக்கு வருவதற்கான காரணம், அந்த இடத்துல கடன்காரன் என்பது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறத போல அந்த வசனம் என்னை வெகுவாக அசைத்தது. அப்போ ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன், இல்லை கொடுக்குற லெவலில் இருந்திருக்கிறேன், அவனை நான் மன்னிச்சும் இருக்கிறேன். விசுவாசிகள் கடன் கொடுத்தா கோய்த்து கொள்ள வேணாம், மறந்துடுங்க. அது kingdom principle. It's all coming under kingdom principle. Once you owe to someone, you please settle it soon. When somebody owes you, don't demand from them, forgive them. If you have this mind, you can be a lender. Scriptural truth, this kingdom principle. Don't keep demanding like an unbeliever. Let them not pay, let them forget and forgive them. I don't say next time don't do it. You will keep on doing it as long as the Lord wants you to do it, give it for others. This is kingdom principle in finance. இது தெரிந்து கொள்ளணும். கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்குறீங்க, சரி இந்த வாட்டி கொடுத்துட்டீங்க, அடுத்த வாட்டி கொடுக்காதீங்க நான் சொல்ல மாட்டேன். நீ பூமியில் இருக்கிற நாளெல்லாம் கொடுக்குற ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு செழித்து கொண்டே இருக்கும். என்னை கொடுக்க முடிந்த வரைக்கும் அவன் கஷ்டப்படுறதை பார்த்து அவன் என்கிட்ட கேட்கிற பொழுது வைத்து கொண்டு இல்லை என்று சொன்னால் அது பாவம் இல்லையா? அவன் கொடுக்காத போகிறது அது அவன் பாவம். கொடுக்குறானோ கொடுக்கலையோ, கொடுக்கக்கூடிய எல்லையில் இருக்கிற நான், அப்போ நான் கொடுத்து தான் ஆகணும். இது காணிக்கை தசமாகத்தில் சொல்ல, இதெல்லாம் உங்கள் கைங்கரியங்கள். திஸ் கம்ஸ் அண்டர் சேரிட்டிஸ். சரி, என்னையா கடன் நகை 2 கிராம் என்ன விலை விற்கிது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு அதை விட நிறைய தெரியும். இந்த வசனம் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. அவரே சொல்லி கொடுத்த ஜெபம் இது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. ஆண்டவரே, நான் கடன்காரனாக இருக்கேன் ஆண்டவரே, நீ தின்னு இஷ்டத்துக்கு 100 ரூபா அப்பத்தியாக சாப்பிட்ற, என்கிட்ட கேட்டால் சாப்பிட்ற, இதெல்லாம் நடைமுறை பிரச்சனை, சிக்கல். நம்ம அந்த இடத்துல கர்த்தரை மளிகை சாமான் வாங்குகிற இடத்துலையும் கறி மீன் வாங்குகிற இடத்துலையும் கர்த்தரை கேட்டால் செய்கிறோம். சிரிப்பாங்க யாருன்னா சொன்னால். கர்த்தர் சொன்னாரா கோழிக்கறி வாங்க வேணான்னு? பசங்க கேட்பாங்க. கர்த்தர் சொன்னாரா சாம்பார் சாதம் போட சொல்லி? ஏதோ அவங்களுக்கு ஒவ்வாத ஒரு சமையலாக இருக்குது, ருசிகரமான ருசி இருக்குது. இது அடிமைத்தனம்னாலாம் நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. கர்த்தர் சொன்னாரா அந்த மாதிரி கர்த்தரே வேணான்ருவாங்க. அது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு ஏஜ். அப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் பட்டு பாடுகள் வந்தோடனே ஆண்டவரேன்னு வர்றது அது வேறு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்கிறேன். 7 வயசு சொல்லிட்டு ஒரு குழந்தைன்னா அதுக்கு என்ன தெரியும்? எல்லா உலக அநீதிகளும் தெரியும், நீதி தெரியாது. அதுதான் பாஸ்ட் பர்சன் நினச்சிக்காதீங்க, எல்லா பர்சனும் அப்படி தான். ஆமாம், இது உண்மை. இது ஏதோ ருசிகரமான உணவு, அந்த இடத்துல கர்த்தரையும் கேட்குறது இல்லை, ஒன்றும் கிடையாது. பணம் இருக்குதா வாங்குகிறோம், இல்லை நான் கடன் கூட வாங்கி சாப்பிட்றோம். யார் கொடுக்குறான்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இது 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 ஒரு ஃபேனை. அந்த 100 ரூபா அப்பத்தில் நம்ம மாட்டிக்கிறோம். ஒன்று இந்த அப்பம் நம்ம அடிமையாயிடுறோம், இல்லை ஜனங்க கொஞ்சம் பேர் அடிமையாகி நம்ம பின்னாடி சுற்றுவாங்க இந்த அப்பம் கிடைக்கும்னு. இது இந்த இடம் அந்த அப்பம் பிரச்சனை நம்மளே தேடிக்கொள்ளுகிற காரியம். ஒன்று புள்ள ஆசைப்படுது, தவப்பன்லாம் பயங்கர வெஜிடேரியனாக இருக்கும். புள்ள ஆசைப்படுதுன்னு அந்த சிக்கன் இந்த சிக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு பக்கெட் சிக்கன் அந்த சிக்கன்னு 1 கிலோ கோழி கறியோட விலை இல்லை, 4 கிலோ கறியோட விலை. அது பொருளாதாரம் 800 900 அது பக்கெட் சிக்கன் கொடுத்தா அந்த ஒரு குழந்தை ஃபுல்லாக அந்த பக்கெட்டை காலி பண்ணுது. பக்கெட்னா அது நம்ம தண்ணி பிடிச்சி குளிக்கிற பக்கெட் இல்லை, அது இவ்வளோன்னு இருக்கும், அது பேர் பக்கெட்டு. உங்களுக்குன்னா தெரியாதா? பாவம் அந்த குழந்தையும் அதுவும் சாப்பிட்டுட்டு அது கேட்டால் பக்கெட் சிக்கன் சாப்பிட்டுச்சு என் பிள்ளை. அது ஒன்று தான் சாப்பிடும். அது அப்படி தான் நான் வளர்க்குறேன். சிலிண்ட்ரிகளாக வருது, பலிக்கு அதெல்லாம் பிறகாது, அது ஊர்ந்து தான் போகும். அது நேராக வளராது, குறுக்க வளருது.
இதுக்கெல்லாம் யார் தகப்பனாக்கி நான் கொடுக்குற செல்லம் இல்லை, அது வேறு நான் வேறு ஊட்டுறேன், அது கையை தட்டி விடும், நானே தின்றேன் நீ கையெடு ஊட்டுறேன்ட்டு நீ 2 எடுத்து கடிப்பேன். இப்படி வச்சு சாப்பிடுங்க பசங்க. இந்த இடத்துலலாம் நான் டோட்டலாக கர்த்தரையை காணோம், பரிசுத்தாவி காணோம், சபை காணோம், சத்தியம் காணோம், என் வெள்ளை ட்ரெஸ்ஸு காணோம். சொல்கிறேன் இன்றைக்கி ஏதோ போட்டு வந்திருக்கிறேன், சொல்கிறேன் இது எல்லாமே மறந்துடுது. என் பிள்ளை பொண்ணு மகிழ்வோம், பாட்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம். ஃபுல் மைண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அன்றொன்று அப்பமே கிடையாது, என்றோ உள்ள அப்பம் அது. அது உண்மை. அது ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், என்னடா சிக்கன் உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு நம்ம விசுவாசம் 2 வருஷம் சிக்கன் இல்லையா, டேய் ஏன்டா என்ன கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே 2 வருஷம் சிக்கன் அப்படி பார்த்து பண்ணி வச்சுருக்கான். அன்றென்று உள்ள அப்பம் இல்லை, இது என்றோ உள்ள அப்பம். இது நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடியா, நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடு. அன்றன்று உள்ள அப்பம் கிடையாது, என்றோ உள்ள அப்பத்தை சாப்பிட்டுக்கிறதுனால் இன்று நம்ம செம்மையாக பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறோம். ஒரு கீழ்ப்படியாமல் இது வந்து ரகசியமான காரியம், நுண்ணியமான காரியம், ரொம்ப துல்லியமான காரியம். இது வந்து ரொம்ப பெரிய அடிமைத்தனத்துலேயே மாட்டிக்கும். தின்னு அழிஞ்சவன் நிறைய பேர் இருக்கான் வேதத்தில். இப்போ நான் அதை சொல்லி உங்களை வருத்தப்படுத்தி வருவேன். ஞாயிற்றுக்கிழமை கறி கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்ருங்க, வாங்கி சமைத்து புசித்து அக்கினினால வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதில் பாவ நிவர்த்தி ஆகிடும். கடையில் வாங்கி சாப்பிட்றப்போ என் தேவனே உங்கள் ஜீவியம் சாயந்தரம் சர்வீஸ் வரீங்களான்னு தெரில, அப்புறம் ஜபத்துக்கு கூப்பிட்ற அளவுக்கு ஆகிடக்கூடாது. சொல்கிறேன், கடைகளுக்கோ தின்பண்டங்களுக்கோ நான் எதிரி இல்லை. அந்த இடத்துல பாருங்கள், அன்றன்று உள்ள அப்பமா என்று உள்ள அப்பம் என்று பார்த்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கடன்காரங்களை மன்னிக்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு மாறுவீங்க. ரொம்ப எளிமையான உணவை நீங்கள் பயிற்சிக்குள்ளே வரப்போ, ஆனால் ஆகாரம் ஆரோக்கியம் நிறைந்த உணவாக இருக்கணும். கருமித்தனமோ சிக்கனமோ உங்களை கொண்டு வந்து சேர்க்காது, பொருளாதாரத்தை சேர்க்காது, மருத்துவத்தை கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இது வந்து ஒரு அடிமைத்தனம். எல்லாம் இருந்தாலும் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ருசிகரமான உணவு இருந்தோம், அதை டச் பண்ணக்கூடாது. நல்லா ஃபாஸ்டிங் உச்சக்கட்டத்தில் இருக்கும். நம்ம ஆள் வந்து பர்த்டேக்கு வந்துட்டு போனால் போதும்னுவோம், ஃபாஸ்டிங்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெறும் கறி வண்டி எடுத்துன்னு வரேன், இல்லை வெறும் சோறு வண்டி எடுத்துன்னு வரேன், இல்லை நான் கட்டி கொடுத்துறேன் வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க, அது எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே சோதனை இருக்கும். அந்த வாசம், அந்த சூடு, காரில் வச்சா இன்னும் கும்முன்னு இருக்கும். 2 நாளைக்கு இருக்கும் அந்த பிரியாணி ஸ்மெல்லு. வீட்டில் போய் மற்றவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டை போட்டு சாப்பிட்டு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ண காலம்லாம் இருக்கு இல்லையா? நடைமுறை சொல்கிறேன் ஐயா. என்றோ உள்ள அப்பம் இல்லை, இது அன்றென்று உள்ள அப்பம், எங்கெந்தோ வர அப்பம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியங்கள். நாளைக்கு அப்படி தான் பசங்க மேலே, அதே பசங்களை உருண்டையாக வளர்த்த பசங்க மேலே கோவம் வந்துடும். நம்ம பவுன்ஸ் பண்ணிவிடும் அது பண்ணுற வேலைக்கு. அப்போயாவது பரவாயில்ல, பசங்க அடிச்சு ஆடுவோம். இப்போ போயான்ட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொடுக்குற நல்ல படிப்பு, அது படிப்புலேயே சொல்லித்தரான், பேட் டச் பண்ணால் சொல்லுன்னு. இது எல்லாமே பேட் டச் யார் பண்ணுறது இன்னும் அர்த்தமே தெரியாத மாற்றி விட்றோம். நம்ம பையன் பேட் டச்சுனா என்னன்னு தெரியும், சொல்கிறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. உங்களால் ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சபை கூட அப்படி தான். ஆகாரம் ஒழுங்காக இருக்கணும். ஆகாரத்திலே போய் அதுங்க இஷ்டப்படியெல்லாம் ஆறுதல் தருகிற வாசனம் கேட்குறேன், நான் தீர்க்க தரிசனத்துக்கு தான் வரேன்றது, ஒரு அற்புதம் தான் போகிறேன்றது, இதெல்லாம்னாக்கா இந்த மாதிரி தான் பக்கெட் சிக்கனு, அந்த சிக்கன் இந்த சிக்கன் மாதிரி ஆகிடும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. தகப்பனுக்கு தெரியும் எதை கொடுத்தா புள்ள பேதியாகாது, எதை கொடுத்தா வாந்தி வராது, எதை கொடுத்தா அது நல்லா வளரும். தகப்பனுக்கு தெரியணும், தகப்பன் அந்த வழியில் பயன்படுத்தணும், துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. 1000 உறவினர்கள் வரலாம் வீட்டுக்கு, அவன் என்ன எடுத்து வருவான் நமக்கு தெரியும். என்ன தின்பண்ட எந்த கடையில் வாங்குவான், எந்த தரத்தில் வாங்குவான்னு தெரியும். நம்ம அதுக்குத்தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த உபதேசத்தை கொண்டு வராதன்னே உள்ளே கொண்டு வராதேன்னு. இந்த எசேக்கியாவினுடைய காரியம் யுத்தம் வருவதுக்கு காரணம் சில சமயத்தில் துர்போதனை.